எல்லை மீறும் விஜய் ஆண்டனி. எனக்கே தெரியாமல் என் படத்தில் ஒரு நிமிட காட்சி. குமுறும் இயக்குனர் விஜய் ஆண்டனி. இந்த பெயர் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமான பெயர்தான். சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி அட்ரா அட்ரா நாக்குமுக்க என்ற அர்த்தமுள்ள பாடலை இளைஞர்களை தேசிய கீதமாகவே சில மாதங்களுக்கு முணுமுணுக்க வைத்தவர். அந்த அளவிற்கு பாடல் பெரிய ஹிட். தொடர்ந்து இசையமைத்து வந்த இவர் சில வருடங்களிலேயே இசையை கரைத்து குடித்து விட்டதாக நினைத்தாரோ என்னவோ, இசைக்கு முழுக்கு போட்டுவிட்டு விஜய் அஜித்துக்கு டஃப் கொடுக்க போறேன் என்று சொல்லி நான் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். ஓரளவிற்கு படம் வரவேற்பை பெறவே விடுவாரா மனிதர்? அடுத்தடுத்து சலீம், பிச்சைக்காரன், சைத்தான், யமன் என்று தொடர்ந்து கலை சேவையை தொடர்ந்தார். இவரின் பல படங்களில் தலைப்பு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் படம் அப்படி இருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல நேரிடும். சசி இயக்கிய பிச்சைக்காரன் முதல் பாகம் சக்கை போடு போட்டது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் பாகத்தை இவரே இயக்கினார். அதுவும் அதிரி புதிரி வெற்றி அடைந்தது. அதிலும் தமிழை விட தெலுங்கில் பயங்கர ஹிட் அடித்தது. ஆனால் தன்னை ஒரு சத்யஜித் ரே ரேஞ்சுக்கு நினைத்து விட்டாரோ என்னவோ, படங்களில் இவரின் தலையீடு அதிகமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் நடிப்பில் நேற்று மழை பிடிக்காத மனிதன் என்ற படம் வெளியானது. இந்த படத்தை விஜய் நடித்த பிரியமுடன், நெஞ்சினிலே, பிரசாந்த் நடித்த ஹலோ, சாக்லேட், ஆட்டோகிராஃப் போன்ற படங்களின் ஒளிப்பதிவாளரும் கோலி சோடா என்ற பிளாக் பஸ்டர் படத்தின் இயக்குனருமான விஜய் மில்டன் இயக்கியிருந்தார். இந்நிலையில் படத்தில் எனக்கே தெரியாமல் ஒரு நிமிட காட்சி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: மழை பிடிக்காத மனிதன் படத்தின் ஆரம்பத்தில் வரும் ஒரு நிமிட காட்சி தனக்கே தெரியாமல் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், படத்தின் நாயகன் யார், அவன் ரவுடியா போலீஸா, அவனுடன் வரும் சரத்குமார் யார், அவனுக்கு ஏன் மழை பிடிக்காது என ட்விஸ்டுகளை வைத்து படம் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் வரும் ஒரு நிமிட காட்சியிலேயே அவன் யார் என்பதை ரிவீல் செய்துவிட்டால் அதன் பின்னர் படத்தை எப்படி பார்க்க முடியும்? இதை யார் செய்த சதி என்று தெரியவில்லை என்று குமுறியுள்ளார். நேரடியாக விஜய் ஆண்டனியை குறை சொல்லவில்லை என்றாலும் அவரின் தலையீடு இல்லாமல் இது நடந்திருக்காது என்றே கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து விஜய் ஆண்டனி மற்றவர்கள் படைப்பில் தலையிட்டால் மீண்டும் ஹார்மோனிய பெட்டியின் தயவை தான் நாட வேண்டி இருக்கும் என்று விமர்சகர்கள் எச்சரித்து வருகின்றனர்.